இந்த 2009 யுத்தம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு எங்கட இளம் சமுதாயத்தை ஒரு எழுச்சி பெற்றிடக்கூடாது. இந்த சில விஷயங்கள், அதாவது யுத்தத்துக்கு முதல் இருந்த சில நோக்கங்கள், அதெல்லாம் இளைஞர்களுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாதுன்னு அரசாங்கத்தால திட்டமிட்டு இந்த போதைப் பொருட்களை கூடுதலா வடக்கு கிழக்குல தமிழர்களினுடைய தாயகத்துல மக்களுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ளுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க என்னடா நீங்க கூடுதலா பார்த்துருப்பீங்க, பாய்ஸும் சேர்ந்து போவாங்க, கேர்ள்ஸும் சேர்ந்து போவாங்க. இப்போ நான் சில நேரத்தில் எனக்கு இதில் விளப்பம் தெரியாது. நானே என்ன செஞ்சுருக்கேன்டா, கேட்டிருக்கிறேன் இந்த மாதிரியான வெள்ளைக்காராக்கள்கிட்ட இல்லாட்டி வெள்ளைக்காரிகள்கிட்ட வரும்போது, நீங்கள் உங்களோட பாய் ஃப்ரெண்டுங்க சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு மோசமான ஒரு முக்கியமான இங்கே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் கூடுதலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன, இந்த போதைகள் பார்த்தீங்கன்னா விற்பனை செய்கிற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். போதைக்கு அடிமையாகிறாங்க. ஏகப்பட்ட இந்த கஞ்சா, கசிப்பு, டெப்லெட், ஹெரோயின், ஐஸ் சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளவோ போதைப் பொருள்கள் இருக்குது. இதெல்லாம் பாவிக்கிறாங்க. சமுதாயம் சீரழியுது. இவ்வளோ கேரளா கஞ்சா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிடிபட்டு இருக்குது. காவல்துறை கைப்பற்றி இருக்கிறாங்க. விமான நிலையத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கைப்பற்றப்பட்டிருக்குது. அங்க பிடிச்சிருக்கிறாங்க, இங்க பிடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. இதெல்லாம் யார் செய்யறதுன்னு பார்த்தா கூடுதலா ஆம்பளாக்கள் தானே. இந்த போதைகள் பயன்படுத்துறது, விற்பனை செய்யறது. ஒரு குடும்பத்துல ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னு நினைச்சாலும் எல்லார வீட்டையும் இல்லை, சில வீட்டை பார்த்தீங்கன்னா அப்பா அம்மார் இந்த இந்த போதைகளுக்கெல்லாம் அடிமையாகி குடும்பமே சீரழிஞ்சு போகும். சில நேரத்துக்கு அப்பா அம்மா நல்லா இருந்தா பிள்ளைகள்ல கூடுதலா சில பேர் இந்த போதைக்கு அடிமையாகி இல்லாட்டி போதைகள் விற்பனை செஞ்சு தவறான பாதைகள்ல போவாங்க. இதெல்லாம் சுற்றி வளைச்சு பார்த்தா அப்பாவா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இல்லாட்டி பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, இல்லாட்டிக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வேற யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆம்பளாக்கள் தானே இது கூடுதலா செய்வாங்க. ஆனா இப்ப தலைகீழா மாறி இருக்கு பாருங்க. பொம்பளாக்கள் கஞ்சா பாவிக்கிறாங்க, கசிப்பு பாவிக்கிறாங்க, டெப்லெட் பாவிக்கிறாங்க, ஹெரோயின் போதைப் பொருள் பாவிக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஐசுண்டு இதெல்லாம் பொம்பளாக்கள் பாவிக்கிறாங்க, இதுக்கு அடிமையாகிறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. மாநகர சபையினுடைய உறுப்பினர் சமல் சஞ்சீவ் என்று சொல்லப்படக்கூடியவர் இது ஆதாரத்தோட பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள்ல இருக்கிற எல்லாருமே அரசாங்கம் இதுக்கு ஒத்துழைக்கணும், இது எங்களால கட்டுப்படுத்த முடியாதுன்ற மாதிரி சொல்லி இருக்கிறது. என்னடா, கர்ப்பிணி தாய்மார்களா போதைக்கு அடிமையாகிறாங்க, போதைகளை விற்பனை செய்யறாங்க, இப்படின்ற மாதிரி ஒரு மோசமான ஒரு தகவலை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். ஒருத்தர் 2 பேர் கர்ப்பிணி தாய்மார்ன்றோன்னு நீங்க நினைக்கலாம், பொம்பளாக்கள் சில நேரத்துக்கு பிரெக்னென்ட் ஆயிருக்கிறாங்க, ஒருத்தர் 2 பேர் சில நேரத்துக்கு போதைகளை பயன்படுத்தி இருக்கலாம். ஒருத்தர் 2 பேர் இல்லையா, நிறைய பேர். இப்ப இது எப்படி வெளியே தெரிய வந்திருக்குண்டா, இப்ப பெண்கள் போதைக்கு அடிமையாகி போதைகளை நல்லா பாவிச்சு அவங்க ஒரு வழியா பிரெக்னென்ட் ஆகி அவங்க அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக வைத்தியசாலைக்கு போறாங்க தானே. அந்த வைத்தியசாலைக்கு போகும்போது அங்க இவங்க போதைக்கு அடிமையாகனவங்க தெரிய வருது. இப்படி ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பேர் இப்படி சிக்கும் போது அந்த மாநகர சபையினுடைய உறுப்பினர் இந்த தகவலை மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக வச்சுக்கொண்டு அரசாங்கத்திட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறது. என்னடா, அரசாங்கத்திட்ட கேள்வி இல்லை, உதவியை கேட்டிருக்கேன். இப்படி நிறைய இது கல்கிசை, தெகிவலை இது போன்ற இடங்கள்ல அதிகமா நடக்குது. இது அங்க மட்டுமில்ல, நிறைய கரையோர பகுதிகளில் கூடுதலா நடக்குது, எல்லா இடத்துலயுமே நடக்குது. அப்ப இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய இதுக்கு முக்கியமான அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க, முக்கியமான துறைகள் கை கொடுக்கணும், இதுல ஈடுபடணும்ன்ற மாதிரி சொல்லி இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, பொம்பளாக்கள் அதுவும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாய் போதைக்கு அடிமையாகி இருக்காங்கண்டா, போதைகள் அதாவது 1 நாள் 2 நாள் பயன்படுத்தி இருந்தா பரவாயில்லை, பல நாள் பல வருஷமா பயன்படுத்துறதுனால தான் அவ்வளோ அவங்க மோசமா அவங்களோட உடல்நிலை அவங்க மோசமான ஒரு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போய் இருக்கிறாங்க. எவ்வளவு அந்த ஒரு வைத்தியர் அதை பார்க்கும்போது அந்த வைத்தியரினுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைய ஒரு தாய் பெற்றெடுக்க முடியாத அளவுக்கு போதைக்கு அடிமையாகி இருக்காங்கடா, எப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்துல எப்பேற்பட்ட ஒரு மோசமான பாதையில இந்த நாடு போய் கொண்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது கிட்டத்தட்ட இந்த 2009 யுத்தம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு எங்கட இளம் சமுதாயத்தை ஒரு எழுச்சி பெற்றிடக்கூடாது. இந்த சில விஷயங்கள், அதாவது யுத்தத்துக்கு முதல் இருந்த சில நோக்கங்கள், அதெல்லாம் இளைஞர்களுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாதுன்னு அரசாங்கத்தால திட்டமிட்டு இந்த போதைப் பொருட்களை கூடுதலா வடக்கு கிழக்குல தமிழர்களினுடைய தாயகத்துல மக்களுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ளுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு அது அவங்களுக்கு ரிட்டன் அடிச்சு கர்மா பாருங்க எப்படி வேலை செய்யுது. தெகிவல கல்கிசையில் இருக்கக்கூடிய கடலோர் அந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட
தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் போதைக்கு அடிமையாகி அந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியாம பாத்தீங்கன்னா வைத்தியசாலையில வந்து ஒரு மோசமான லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு சூழ்நிலை வந்திருக்குண்டா எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஒன்றை நினைச்சுக்கொள்ளணும், தற்போதைய அரசாங்கம் நீங்களும் இதே தவறுகளை பண்ணக்கூடாது. அதாவது எங்கட சொந்தங்களை தமிழர்களை புறக்கணிக்கணும், அவர்களை ஒதுக்கணும், அவங்க இந்த நாட்டில் இந்த தேசத்துல வளரக்கூடாது, ஒரு சிறந்த எழுச்சி பெறக்கூடாதுன்னு நீங்க தவறான விஷயங்களை செய்ய தொடங்குனீங்கடா அது மறுபடியும் அங்க தொட்டு இங்க தொட்டு உங்களுக்கே வந்து சேரும். பாருங்க, இன்றைக்கு நீங்களே வந்து உங்களோட சமுதாயத்தை உங்களோட மக்களை வந்து காப்பாற்ற முடியாத அளவுக்கு அந்த அந்த சூழ்நிலை எப்படி மாறி இருக்குண்டு. அதனால எங்கட சொந்தங்களை நல்ல தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். இந்த காணொலியை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், அம்மா அப்பா எல்லாருக்குமே இதை அனுப்புங்க. போதைக்கு அடிமையாகிறாங்க பெண்கள். அது எங்கட சமுதாயத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கு. இதுல இன்னொரு மோசமான ஒரு விஷயம் மட்டும் போகுது. அதை இதுல நம்ம கதைக்க தேவையில்ல, வேற இதில் கதைப்போம். என்னடா இப்போ இந்த வெளிநாட்டுல இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. அவங்க என்னடா நீங்க கூடுதலா பார்த்துருப்பீங்க, பாய்ஸும் வந்து சேர்ந்து போவாங்க, கேர்ள்ஸும் சேர்ந்து போவாங்க. இப்போ நான் சில நேரத்தில் எனக்கு இதில் விளப்பம் தெரியாது. நானே என்ன செஞ்சுருக்கேன்டா, கேட்டிருக்கிறேன் வந்து இந்த மாதிரியான வெள்ளைக்காராக்கள்கிட்ட இல்லாட்டி வெள்ளைக்காரிகள்கிட்ட வரும்போது, நீங்கள் உங்களோட பாய் ஃப்ரெண்டுங்க, நீங்கள் ஏன் இப்படி நீங்கள் கேர்ள்ஸாக இருக்கிறீங்க, உங்களோட பாய் ஃப்ரெண்டுங்க நீங்கள் கல்யாணம் கட்டிருக்கீங்களா அப்படின்னு கதைக்கும் போது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, எனக்கு தெரிஞ்சது அந்த பாய்ஸ் என்னவங்க அவங்க 2 பேரும் கப்பல்ஸா அப்படின்னா அவங்க வந்து பாய்ஸும் லவ் பண்ணுறாங்க. அப்போ கேர்ள்ஸும் அவங்களும் ஒரு கப்பல்ஸா, அவங்க வந்து 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்களா. அப்போ போயும் கேர்ளும் இல்லையா, நான் சொல்றது போயும் கேர்ளும். அதன் பிற்பாடு அதை கொஞ்சம் சாதாரணமாக விசாரிக்கும் போது இங்கே நான் தெரிஞ்சு கொண்டே திருகோணமலை மாவட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் வர்ற சுற்றுலா பயணிகள், இது போல சுற்றுலா பயணிகள் நிறைய வராங்க. இப்போ இதில் ஒரு சிக்கல் இல்லை, அவங்களோட சுதந்திரம் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் இந்த கலாச்சாரம் எங்கட சமுதாயத்துக்குள்ளேயும் எங்கட இந்த ஜெனரேஷன்ல பாய்ஸும் காதலிக்கிறது, கேர்ள்ஸும் காதலிக்கிற இந்த மாதிரியான ஓரின சேர்க்கையான ஒரு புதிய கலாச்சாரம் உள்ளுக்கு வருது ஐயா. இதை அரசாங்கம் வந்து ஊக்குவிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. அப்ப எப்பேற்பட்ட ஒரு பாதையை நோக்கி நாங்க போறோம். நான் தவறு சொல்ல இல்லை, அது அவங்களோட சுதந்திரம், அவங்களோட வாழ்க்கை. ஆனா ஒரு புதிய கலாச்சாரம் உண்டு, எங்கட கலாச்சாரம், எங்கட பண்பாடு எங்கட மக்களுக்குள்ள வருது. அதே மாதிரிதான் இதையும் நீங்க அனுமதிச்சா இது எங்கட மக்களுக்குள்ள வரும் இல்லை, எல்லாருக்குள்ளேயுமே புகுந்துரும். 2வது விஷயம் என்னன்னா, இந்த நம்ம கதைச்ச விஷயத்துக்கு வருவோம். இந்த தாய்மார்கள், அதாவது ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பெண்கள் இந்த போதைக்கு அடிமையாகி குழந்தையை பெற்றெடுக்க முடியாத லாஸ்ட் ஸ்டேஜில் போய் வந்து சிக்கி தவிக்கும் போது, இன்றைக்கு அந்த மாநகர சபையினுடைய உறுப்பினர் சமல் சஞ்சீவ் என்று சொல்லப்படக்கூடிய அவர் வந்து இதை வந்து தட்டி கேட்கிறேன், உணர்வு பூர்வமா வந்து இதில் காப்பாற்றணும் என்று யோசிக்கிறேன், கதைக்கிறேன். ஆனா இன்றைக்கு உங்களால காப்பாற்ற முடியல. ஏனென்றா நீங்க தானே இதை நாட்டுள்ள கொண்டு வந்தீங்க, நீங்க தானே இதை வந்து ஊக்குவிச்சீங்க, நீங்க தானே இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து வடக்கு கிழக்குல வந்து பரவ விட்டீங்க. இப்ப வடக்கு கிழக்கு நாசமாக போகுது என்று நினைச்சு கடைசியில பார்த்தா முழு நாடுமே மோசமான நிலைமையில போய் நிக்குது. அதனால இது வடக்கு கிழக்குன்னு நீங்க நினைக்காம, தெற்குன்னு நினைக்காம, முதலாவது மனுஷனா இந்த நாட்டுல வந்து ஒரு மனுஷனா நீங்க வேலை செஞ்சாலே போதும், இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். அதனால ஒரு அளவுக்கு எங்கட வடக்கு கிழக்காவது வந்து தப்பிச்சிச்சுன்னு சொல்லலாம், அந்த பக்கமெல்லாம் பார்த்தா கடும் மோசம். அதனால கவனம் மக்களே, பெற்றோர்களை வந்து பெண்கள் எல்லாம் இதுக்கு போதைக்கு அடிமையாக்குற ஒரு புதிய கலாச்சாரம் வந்து உருவாகி கொண்டிருக்கு, அடிமையாகிட்டாங்க. இதெல்லாம் எப்படி காப்பாற்ற போறீங்கன்றது உங்களோட வீட்டை நீங்க எப்படியாவது காப்பாத்துங்க, அதை தான் என்னால சொல்ல முடியும். இது போல உங்களோட வீட்டுல, உங்களோட அக்கம் பக்கத்துல, உங்களோட ஊர்ல ஏதாவது நடக்குதா? நடந்துச்சுன்னா கட்டாயம் சொல்லுங்க. இது போல ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்குண்டா இதெல்லாம் பெருசா மீடியாலாம் கதைக்க மாட்டாங்க, பெரிய ஊடகங்கள்லாம் இதெல்லாம் கதைக்க மாட்டாங்க. இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம். அதனால என்னுடைய கடமையை நான் செஞ்சிருக்கேன். உங்களோட கடமை இந்த வீடியோவை கொஞ்சம் அப்படியே தட்டி விடுங்க. தட்டி விட்டீங்கன்னா தான், தட்டி விட்டு வேற வீடியோவை பார்க்க சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி விடுங்க. அனுப்புனாதான் அவங்களுக்கு தெரியும். வேணதில்ல. நன்றி சொந்தங்களே, கவனமா இருங்க, அதை தான் சொல்ல முடியும். நன்றி.